மாந்திரிகவாதியா நீங்க இந்த பேய் இருக்கு அப்படின்ற விஷயத்த ம். இருக்குன்னு நம்புறீங்களா இல்ல இல்லன்னு நம்புறீங்களா? இந்த கலியுகத்துல நிறையாவே உண்டாயிடுச்சு. ஓகே. புரியுதம்மா? ம், ம். நல்லது கம்மியாகுது, ம், கெட்டது அதிகமாகிட்டே போகுது. ம். இந்த பேய் అనేది நானே என்னோட கண்ணால நிறையா பார்த்துருக்கேன். இல்ல உடம்பு வலிக்குது, என்னால கால் வலி தாங்க முடியல, இப்போ உடம்பு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கத்திலே ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி பார்க்கறது? இந்த பேயோட அச்சுறுத்தலா இதை பார்க்கணுமா இல்ல மன ரீதியான பிரச்சனையா பார்க்கணுமா சாமி? நம்ம தலை எழுத நல்லா இல்லைன்னா நீ காசி போனாலும் பிடிக்கும். ஓகே. புரியுதம்மா? தர்கா போனாலும் பிடிக்கும். முதல் தாயத்துக்கு கருப்பு பிசாசுக்கு சம்மந்தமே இல்லை. நிறைய பேர் எங்கே பிடிக்குமோன்னு முன்னாடியே பயப்பட்டு கட்டுவாங்க. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக யார் இணைந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயப்பராஜ் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ சாமி இப்ப பார்த்தோம்னா நிறைய பேர் இன்னமும் நம்புற விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பேய். நம்ம வடிவேலு சார் ஆரம்பிச்சு விட்டதா சந்திரமுகியில பேய் இருக்கா இல்லையா இதை நம்புற கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க, நம்பாத கூட்டமும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்ப ஒரு மாந்திரிகவாதியா நீங்க இந்த பேய் இருக்கு அப்படின்ற விஷயத்த இருக்குன்னு நம்புறீங்களா இல்ல இல்லன்னு நம்புறீங்களா? அம்மா, நான் இந்த பேய் பத்தி எல்லாம் புரியுதம்மா பேசுறதுக்கு மனசு வரும். ஆனா சொன்னா நம்ப மாட்டாங்க. எதுக்கு நம்ப மாட்டாங்கன்னா கண்ணால தெரிஞ்சதை நம்புவாங்க. பேய் கண்ணால தெரியணுமன்னா தெரியுமா? தெரியாது. அதை பத்தி பேசினா என்ன வரும்? ஆனாலும் நான் பேசுவேன். ஓகே. எதுக்குன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச நாளைக்கு தெரிய வைக்கணும், தெரியாத ஆளுக்கு தெரிய வைக்கணும். நமக்கு தெரிஞ்சது இது நல்லது 10 பேருக்கு ஷேர் பண்ணாதானம்மா. புரியுதா? புரியுது. எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, இந்த பேய் అనేది இது இப்போ வந்ததில்ல. திரேதாயுகம், கிருதாயுகம், துரோபர யுகம், கலியுகம். இது என்ன யுகம்? கலியுகம். கலியுகம். இந்த கலியுகத்துல நிறையாவே உண்டாயிடுச்சு. ஓகே. புரியுதம்மா? நல்லது கம்மியாகுது, கெட்டது அதிகமாகிட்டே போகுது. இந்த பேய் అనేది நானே என்னோட கண்ணால நிறைய பார்த்துருக்கேன். சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். எதுக்கன்னம்மா, இந்த பேயினால எத்தனோ பேர் வாழ்க்கை நாசனமா போயிடுச்சு. கண்ணுக்கு தெரியாத மர்மங்கள் இந்த உலகத்துல எத்தனோவே இருக்கு. அது பத்தி தெரிஞ்சுக்கணும். முதல் பேய் இருக்கா అనేది இல்லையா అనేది முதல் தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் இந்த ஃபீல்ட்ல எத்தனோ வாட்டி எத்தனோ பேரு கிட்ட நான் கண்ணால பார்த்து, நம்ம இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆடுவாங்க, அப்படியே ஆடுவாங்க. அம்மா என்னாச்சு அம்மான்னா சொல்ல மாட்டாங்க, அழுகுவாங்க, கத்துவாங்க. லாஸ்ட் கடைசியில அது தெய்வ சக்தி இல்ல, அது பிரேதாத்மே, அது பிரேதா ஆத்மே, அது தீய சக்தின்னு கண்டுபிடிச்சிட்டு, ஆத்ம சக்தின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கெல்லாம் நிறைய பரிகாரம்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. புரியுதம்மா? நானும் பூஜையில் உட்காரும் போது புரியுதம்மா, டேபிள் மேல நிறைய பொருளெல்லாம் வச்சுட்டு நானும் ஜபத்துல உட்காரும் போது கேட்கும் காதுக்கு. ஓகே. இந்த காதுல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு குட்டி பாப்பா ஒரு குட்டி பையா, இந்த காதுல சவுண்டு, இந்த காதுல சவுண்டு. ஆனா இன்னும் ஒண்ணும் பண்ணாது. எதுக்குன்னா இங்க கெட்ட அந்த சக்தி இருக்கு. ஓகே. மாந்திரிக சக்தி இருக்கிறதுனால அந்த அஷ்டகிரக நிபந்தனம் கட்டெல்லாம் நாங்க பல வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால புரியுதம்மா, அதுக்கு தீய சக்தி பிரேதாத்மே வந்தாலும் கூட ஒன்றும் ஆகாது. ஓகே. ஆனா காது கேட்கும். புரியுதம்மா? காதுல கேட்கும். டேபிள் மேல எதனா பொருள் வச்சா தூக்கி அப்படியே போடுவாங்க. எவ்வளவோ கலாட்டு பண்ணுவாங்கம்மா. ஓகே. இதெல்லாம் நான் கண்ணால பார்த்துருக்கேன்.
இந்த நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த இப்போ கோவளம் தர்காக்குள்ள போனா வந்து ஆமா. உள்ள போக விடாது. அதே மாதிரி இந்த மாதிரி கோயில்களுக்கு நெறைய ம். கோயில்களுக்கு போனா உள்ள விடாது அப்டின்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அதெல்லாமும் உண்மையா சாமி? உண்மைதாம்மா. இப்போ ம். நெறையா தீய சக்தி, ஆத்மா சக்தி என்ன ஆயிடுமன்னா, ம். கோயிலுக்குள்ள போம்போதே தாந்திரிக சக்தி வெளியாயிடும். ம். கோயில்ல வந்து ம். பவித்திரமானது. தர்கா பவித்திரமானது. ம். ம். கோயில் கூட பவித்திரமானது. ம். அங்க என்னன்னா, இந்த தீய சக்தி உள்ள வரக்கூடாதுன்னு கட்டு போடுவாங்க. ம். தெய்வ சக்திய வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ம். அதே மாதிரி தர்காக்குள்ள கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ம். ஆனா, கொஞ்சம் மீறி போவாங்க. ம். சில விசேஷங்கள் வந்து ம். பிரேதாத்ம சக்தி புரியுதம்மா? ம். கோயிலுக்குள்ள போகும். ம். போகாதுன்னு சொல்லுவாங்க. ம். படத்துல பார்க்கும்போது வந்து உடம்பு விட்டு கோயிலுக்குள்ள போகும்போது உடம்பு விட்டு வெளிய வரும். வெளிய வரும். ஆமா. ஆமா. ஆனா அதெல்லாம் கரெக்ட் இல்ல. ம். அதெல்லாம் ராங்கா காட்டுவாங்க. ஓகே. நெறையாவே தர்காக்குள்ள போலையா கோயில்ல? தர்காக்குள்ள ஆத்மா போகாதா? தெரியல. அதான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. தர்காக்குள்ள ஆத்மா போகும், கோயிலுக்குள்ள ஆத்மா போகும். ம். ஆனா சின்ன சின்ன ஆத்மா வந்து ம். சாமி மேல பக்தினால விழுங்கும். ஓகே. புரியுதம்மா? அதுல நல்ல ஆத்மா இருக்கும். ம். 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 கெட்ட ஆத்மா இருக்கும். ம். கெட்ட ஆத்மானா இந்த பில்லு சூனியம் வச்சு ம். யாருன்னா ம். இறந்துட்டா ம். அவங்க பேரு ஒரு அகோர சக்தி ஆயிடும். ம். தாந்திரிகவாத சக்தி ஆயிடும். அது வந்து எங்கேனாலும் போகும், ம். எங்கேனாலும் சுத்தும். ம். அது பெரிய தலைவலி. அது ஓகே. புடிச்சிட்டா ஆளு வந்து புரியுதம்மா? ம். அதிகமா வருஷமா ம். வாழ மாட்டாங்க. ஓகே. ஒரு மந்த் அது புடிச்சிட்ட உடனே ம். 1 மந்த்துக்குள்ள காலி. ம். வீட்ல மனசாந்தி போயிடும், திருப்தி போயிடும். பண பிரச்சனைகள் வரும். ம். அவர் எந்த தொழில் பண்ணாலும் மைண்ட் வேலை செய்யாது. ம். பணம் வரும், ம். எல்லாமே வரும். சாப்பிட முடியாது. ம். தூங்குனாலும் தூக்கம் வராது. ம். ஒரு வைஃப் கிட்ட சந்தோஷமா இருக்க முடியாது, பேச முடியாது, பண்ண முடியாது. பசங்கள்கிட்ட அது என்ன சொல்லுவாங்க? விளையாட முடியாது. ஓகே. விளையாட இந்த முடியாது. மாதிரி நிறைய விசேஷங்களும் ம். தீய சக்தி வச்சு யாருன்னா சத்து போனா அவங்க பெரிய சக்தி ஆயிடுவாங்க. ஓகே. அந்த சக்தி கோயிலுக்குள்ள போகும், ம். தர்காக்குள்ள போகும், ம். எல்லாம் சுத்தும். ஓகே. அது புடிச்ச ஆள் வந்து இருக்க மாட்டாங்க. ம். சாமி இப்ப பார்த்தோம்னா, நெறைய பேர் வந்து தூங்குறப்ப வந்து கத்துவாங்க. இல்ல ஆமா. உடம்பு வலிக்குது, என்னால கால் வலி தாங்க முடியல. இப்போ உடம்பு ரொம்ப வலிக்குது. அப்படின்ற மாதிரி நெறைய பேர் சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து அவங்களுக்கு தூக்கத்திலேயே வந்து ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. சோ இத எப்படி பார்க்குறது? இந்த பேயோட அச்சுறுத்தலா இத பார்க்கணுமா? இல்ல வந்து மனரீதியான பிரச்சனையா பார்க்கணுமா சாமி? அம்மா இப்போ நானும் கேட்டாச்சு. ம். நானும் கூட இந்த மாதிரி நிறைய யூடியூப்ல ஃபேஸ்புக்ல வரும்போது இதை பத்தி நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ம். இப்போ நீங்க சொன்னது வந்து முதல்ல அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கான்னு இது முதல்ல பார்க்கணும். ஓகே. இப்போ வந்து ம். அவங்க பேர் வச்சு, ம். அவங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு, கைரேகை வச்சு, முகரேகை வச்சு ம். டீட்டெயில்ஸ் வந்து இங்க கைக்கு வந்துட்டா ம். அது அவர் உடம்புக்குள்ள வியாதியா ம். இல்லை யாரನ್ನ இதனை செஞ்சு கட்டு போட்டு ம். இவருக்கு வந்து ஒரு மென்டல் ஆகுறது மாதிரி ம். இல்லை ம். எதனா பிரச்சனை ஆகுறது மாதிரி ம். வீட்டில் நிம்மதி இல்லாத மாதிரி ம். யாருன்னு செஞ்சு செய்வின மாதிரி வச்சிருக்கிறாங்களா ம். இல்லை எதனா ஆத்மா தானே வந்து பிடிச்சிருக்கா ம். அதுல வந்து புரியுதம்மா ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் ஆத்மா பிடிக்கும். ஓகே. எதுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சாமி. ஒரு பெண்ணும் ம். அவங்க வாழ்க்கையில கல்யாணம் ஆகாது. ம். 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 கல்யாணம் ஆகாத இறந்த போய் ம். ஆட்டோமேட்டிக்கா ம். அவங்களே வந்து என்னென்ன பண்ணுவாங்க. இப்போ என்னன்னம்மா இப்போ ஒரு பெண்ணும் ம். அவங்களுக்கு எத்தனோ ஆசைகள் இருக்கும். ம். ம். புரியுதம்மா? ம். வயசுக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு வந்து ம். கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டியோட பெத்துக்கிட்டு சந்தோஷம் இருக்கணும், ம். வீட்டுக்கார் கூடன்னு ஆசையோட அவங்க வரும்போது ஏதோ வண்டி இடிச்சிட்டு சத்தி போனா ம். அவங்க ஆசை நிராசை ஆயிடும். ம். அதனால யாரன்னா நல்ல ஆள்னு பார்த்துட்டா அவங்க கோரிக்கை நிறைவேற்கிறதுக்காக தான் ஒரு ஆண் பார்த்தா ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆயிடும். ம். அந்த டைம்ல வந்து அவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ம். தூங்க மாட்டாங்க. ஓகே. தூங்க மாட்டாங்க, ம். சாப்பாடு மாட்டாங்க. ம். புரியுதம்மா? மென்டல் ஆயிடும். ம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து நல்லா வேலைக்கு போவாங்க, ம். நல்லா தொழில் பண்ணுவாங்க, ம். அம்மா கூட பேசுவாங்க. ம். புரியுதம்மா? வீட்டில் எல்லாரும் கூட பேசுவாங்க. ம். அவங்களுக்கு கல்யாணமும் ஆனதுக்கு அப்புறம் கூட இது பிடிக்கும். ம். நிறைய பெண் ஆத்மா என்ன செய்யும் தெரியுமா? ம். கல்யாணம் ஆனா ஒரு ஆணும் பிடிக்க மாட்டாங்க. ம். கல்யாணம் ஆகாம ஆண் இருப்பாங்களே ம். அவங்களும் பிடிப்பாங்க. ஓகே. இதுல 2 விதமான புரியுதம்மா ம். விசேஷங்கள் உண்டும். ம். இதெல்லாம் நான் செக் பண்ணுவேன் முதல். ம்.
இது பிடிச்சிருக்கியா, ம், புரியுதம்மா? ம், ஆத்மா உடம்புக்குள்ள வந்து பிடிச்சிருக்கா, ம், இல்ல யாருன்னு சேவன் வச்சிருக்கிறாங்களா, ம், இல்ல இவர் உடம்புக்குள்ள வேதனை இதெல்லாம் செக் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ம், இதுக்கு என்ன பண்ணணும், ம், இதுக்கெல்லாம் கோயிலுக்கு போகணுமா, ம், இல்ல இதுக்கெல்லாம் நான் பூஜை போடணுமா, ம், இதுக்கு எதனா வழிபாடு இருக்கான்னு நான் செக் பண்ணி நான் ம், பர்ஃபெக்டா 1க்கு 10 வாட்டி செக் பண்ணுது. நான் ம். அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு வழி பண்ணுவேன். ஓகே. நான் ஒரு வாட்டி எடுத்துட்டு வேலை பண்ணிட்டா ம். லைஃப் லாங் எந்த பெரிய பிரச்சனை இருந்தாலும் குணமாயிடும். ஓகே. இப்ப வந்து நெறைய டைம்ல நம்ம பார்த்துருக்கோம். இப்ப மூவிஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஆமா, இப்ப ஒரு சின்ன பச்சை கலர் பை மாரி கழுத்துல கட்டி விடுவாங்க. ஆமா. இந்த பேயி, காத்து கருப்பெல்லாம் பிடிக்காம இருக்கிறதுக்கு. கண்டிப்பா. இல்ல மசூதியில வந்து ம், மந்திரிச்சு ம், ம், தாயத்து கட்டுவாங்க. இல்ல ம். வந்து தாயத்தாவே நெறைய பேர் போட்டிருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போட்டிருந்தோம் ஆமா. அப்படின்னா, நம்மள வந்து பேய் பிடிக்காது, காத்து கருப்பு அண்டாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ ம். இது உண்மையா? அம்மா, நம்ம தல எழுத நல்லா இல்லன்னா, ம், நீ காசி போனாலும் ம். பிடிக்கும். ஓகே. புரியுதம்மா? ம், தர்காக்கு போனாலும் பிடிக்கும். ம், 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 முதல்ல வந்து தாயத்துக்கு, ம், கருப்பு, பிசாசுக்கு சம்மந்தமே இல்ல. ம், நெறைய பேர் வந்து எங்கன பிடிக்குமோன்னு முன்னாடியே பயப்பட்டுட்டு கட்டுவாங்க. ம், புரியுதம்மா? ம். இந்த தாயத்துக்கெல்லாம் பேயெல்லாம் பயப்படாது. ஓகே. இந்த தகடுக்கெல்லாம் பயப்படாது. ம், புரியுதம்மா? ம், குட்டி சைத்தான் சேவின பிரயோகம் ஏதிருந்தாலும், ஆனா அவங்க நம்பிக்கை. ம், அவங்க நம்பிக்கை நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ம், அவங்களுக்கு சேஃப்டி பண்றதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் தாயத்தெல்லாம் கழுத்துல கட்டிட்டு ம், நெறைய கோயிலுக்கெல்லாம் போவாங்க. கோயிலெல்லாம் குடுப்பாங்க. ம், இது ம், கட்டுனா வந்து எந்த காத்து வராது, கருப்பு வராதுன்னு ம், கையில கட்டுவாங்க. ம், கழுத்துல கட்டுவாங்க. தர்காக்குள்ள போனா தர்கால வந்து கழுத்துல கட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ம், நான் ம். நெறையாவே பார்த்துருக்கேன். ஆமா, எங்க கிட்ட இருக்கிற மக்கள் எல்லாம் நெறைய பேர் வந்து கழுத்துல இதுல இடுப்புல கூட கட்டுவாங்க. ஆமா. என்னன்னா கோயில்ல கட்டி க குடுத்தாங்க. அதனால கட்டியாச்சுன்னு சொல்லுவாங்க. ம், ஆனா தாயத்து கட்டினாலும், எது கட்டினாலும் ம், அது ஒரு வாட்டி புடிச்சுட்டா, ம், அது எப்போ விலங்கி போகும்னு தோணுமோ, ம். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கும். ஓகே. புரியுதாம்மா? ம், சின்ன சின்ன விசேஷங்கள் வந்து அது வரும், தானா போகும், தானா போகும், வரும். ம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. பயப்பட வேண்டிய தேவையில்ல. ம், பெரிய பிரச்சனை இருந்தா தான் ம். புரியுதாம்மா? அதுக்கு ம். பயப்படணும். ஓகே. நான் நெறையவே பார்த்துருக்கேன். தாயத்து போடுவாங்க. ம், போகாது. ம், நெறைய பேர் வந்து ஆ ஊருக்கு வெளியில போயிட்டு ம், ஆடு வெட்டுவாங்க, ம், கோழி வெட்டுவாங்க, ம், எல்லாம் வெட்டுவாங்க. அது சொல்லும். ம், இன்னைக்கு கோழி வேணும், ம், இன்னைக்கு பன்னி வேணும், ம், இன்னைக்கு வந்து ஆடு வேணும், மாடு வேணும்னு சொல்லுவாங்க. ம், ம், புரியுதாம்மா? ம், அதெல்லாம் ஊருக்கு வெளியில அமாவாசை டைம்ல, ம், பௌர்ணமி டைம்ல போய் வெட்டுவாங்க. வெட்டிட்டு ம், அதோட ரத்தம் சொல்லுவாங்கல்ல, ம், ரத்தம் வந்து குடிக்கும். ம், ம், இந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டுக்கு அப்புறமா ம். அது நல்ல பேய் இருந்தாலும் அதோட குணமாயிடும். ஓகே. அது மென்டல் பேய் இருந்தா ம், அது போகவே போகாது. ஓகே. மறுபடி நாள் வந்து எனக்கு அது பத்தல, ம், இன்னும் 4 ஆடு வேணும், ம், 4 மாடு வேணும், ம், அது பத்தலைன்னா போமாட்டேன்னு சொல்லும். ம். இந்த மாதிரி மென்டல் வந்து நிறைய இருக்கும். ஓகே. இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து நல்ல மனசு இருக்கிறதால இருப்பாங்க, ம், கெட்ட மனசு இருக்கிறதால இருப்பாங்க. ம், பேயில கூட பல ரகங்களா விசேஷங்களும் இருக்கு. ம். ஆனா எது இருந்தாலும் அவங்க தலை எழுத நல்லா இருந்தா தான் நல்லது. ஓகே. இப்ப பார்த்தோம்னா, இப்ப வந்து ம். எப்பயுமே வந்து ஒரு பிரிவென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும்ல. ஆமா. இப்போ ஒரு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையா, இப்ப கண்டிப்பா. நம்ம என்ன எடுக்கலாம்? இப்ப ஆமா. வந்து பேய், காத்து, கருப்பு இதெல்லாம் வந்து நம்மள தாக்காம இருக்கணும். ஆமா. அப்படின்னா, என்ன மாதிரியான பாதுகாப்பு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு வீட்ல இருந்து வெளிய போலாம்? அம்மா, ம். முதல்ல என்ன சொல்றேன்னா, இதுக்கு சிறப்பானது இருக்கிறது ஒண்ணுதான். என்னது? முதல்ல வந்து போகும்போது வீட்ல வந்து புரியுதம்மா? ம். விளக்கேத்தணும். ஓகே. காலையில எந்திரிச்சுட்டு ம், மனசார விளக்கு வச்சு ம். ஒரு 5 நிமிஷம் சாமினை கூப்பிட்டுட்டு வெளியில போகணும். ஓகே. கூப்பிடும்போது வந்து திருப்தியா கூப்பிட்டுட்டு ம், வீட்டு சாமி சொல்லுவாங்க. குலதெய்வம் சொல்லுவாங்க. ம். குலதெய்வம்னே வழங்கிட்டு வீடு விட்டு போனா ரொம்ப நல்லது. ஓகே. புரியுதம்மா? ம். வீட்டு தெய்வம் வந்து நம்ம காவல் தெய்வம். ஓகே. காவல் தெய்வம். ம், 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 ம். உண்மையே இல்லையா? ஆமா. முனீஸ்வரன் இருப்பாங்க சொல்லுவாங்க. ம். முனீஸ்வரன். ம். அப்புறம் வந்து நிறைய வகையா இருக்கு ம், சாமி. ம், ம், ம். புரியுதம்மா? நிறைய பேருக்கு வந்து நிறைய கருமாரி அம்மா இருக்கும், ம். முத்துமாரி அம்மா இருக்கும், நாகாத்தம்மா இருக்கும், ம், இப்படி கருப்பு சாமி இருக்கும், முனீஸ்வரர் இருப்பாங்க. ம், அப்படி காலையில எழுந்திரிச்சிட்ட உடனே குளிச்சுட்டு ஒரு ம். 5 நிமிஷம் விளக்கு ஏத்திட்டு மனசார திருப்தியா போகணும். ம். அமாவாசை டைம்ல வந்து ம். 6:30 மணி மேல வந்து வெளில சுத்தக்கூடாது. ம், ம். அமாவாசை அன்னைக்கு. ஓகே. அப்புறமா வந்து எதனா வேலை பண்ணிட்டு வரும்போது வந்து ம். காலு முகம் எல்லாம் நல்லா கழுவணும். கழுகணும். ஓகே. கழுவிட்டு வீட்டுக்குள்ள வரணும். ம். வீடு விட்டுட்டு வெளியில போகும்போது ஓகே. ம்.
வெளியில இருந்து உள்ள வரும்போது வந்து நிறைய காத்து, கருப்பு, ம், பிசாசு, பித்த இந்த மாதிரி கிட்ட ஆத்மங்கள் இருக்கும். ம், அதனால வந்து பாதிப்பு ஏற்படும். அதனால நம்ம வந்து வரும்போது வந்து காலை சுத்தம் பண்ணிக்கணும், மூஞ்சி சுத்தம் பண்ணிக்கணும். புரியுதாம்மா? ம், தலைமையில வந்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணி இருக்கும். ம். ஒட் ஒரு டம்ளர்ல மஞ்சள் போட்டுட்டு லைட்டா தடவிக்கணும். ஓகே, மஞ்சள் வந்து நல்லது, ரொம்ப நல்லது. ஓகே. அந்த மாதிரி பண்ணிட்டா ம், நல்லது. ம். ஆனா முதல்ல வந்து அவங்களுக்கு நல்லா டைம் இருக்கணும் தாயி. ஓகே. லாஸ்ட் எண்டிங்கு நல்லா டைம் இருந்தா, ம். அவர் வந்து ஏது பண்ணாலும் ம். அவருக்கு ஒண்ணும் நடக்காது. ஓகே. ஸோ நெறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா. ஒரு பேய் இருக்கா? இல்லையா? அப்படின்ற பல ஆமா. கேள்விகளுக்கு, ஸோ அதுலேருந்து எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது அப்படின்ற வரைக்குமே கண்டிப்பா. நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ ரொம்ப ஆமா. நன்றி சாமி. ஓம் நம சிவாய். தீர்காயுஷ்மான் பவ சர்வகாரிய பிராப்தி ஜெயம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.